நான் 4 மணிக்கே கிளம்பணும்னு நினச்சேன். மணி அப்படி இப்படின்னு 5 மணி மேலே ஆயிடுச்சு. பார்க்கலாம், எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஏன்னா கொஞ்சம் மாதிரி டயர்டாக இருக்குது, மைண்ட் ஆஃபாக இருக்குது. வீட்டுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு மைண்ட் செட்டில் டிராஃபிக்கில் எங்கன்னா மாட்டினோன்னா இன்றைக்கி சண்டே மாதிரியே தெரில எனக்கு. என்ன மண்டே மாதிரி தெரியுது. என்ன நாள், என்ன கிழமை, எதுவுமே தெரில. அப்படியே போகிற போக்கில் போயின்னு இருக்கு வாழ்க்கை. இன்றைக்கி தெரிஞ்சிடும் எந்த ஊர் போகிறேன்னு. ஊட்டியா இல்லை கூர்க்கா இல்லை எங்கன்னு. இந்த வாரம் போல் ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நைட் தான் போய் பிளான் பண்ணணும், என்ன கதை, எப்படி போகிறோம், என்ன ஏதுன்னு. அதுக்காக தான் இப்போ நான் போனால் மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி அங்கே போக முடியும். இல்லைன்னா அவள் தான் வீட்டுக்கு போனோன்னா என்னை எழுபத்தே கஷ்டமாயிடும். நாளாக ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் அதிகமாகினே தான் போகுது, கம்மியாகும்னு பார்த்தா. அதில் ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கணும். ஜிம்முக்கு போகிறத விட்டு சரியாகவும் சாப்பிட்றதில்ல, சரியாகவும் தூங்குறதில்ல. அதுவே ஒரு மாதிரி இருக்குது. நிறைய செலவு இருக்குது. ஊருக்கு போகிற செலவு இருக்குது, ஊருக்கு போயிட்டு வந்தோம் செலவு இருக்குது, இஎம்ஐ இருக்குது, சர்வீஸ் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னே தெரில. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஊருக்கு போயிட்டு வந்த கையோடு ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஒன்றும். இந்த தடவை போனால் மிரரோட தான் போவேன். மிரர் என்கிட்ட ஏற்கனவே ஒரு 2 மிரர் இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்ல மிரராக குவாலிட்டியாக பார்க்குறேன். அது அந்த மாதிரி கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். யாருக்குன்னா தெரிஞ்சாலும் லிங்க் இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா இதுக்கு செட் ஆக மாட்டேது எதுவுமே. அதான் இன்றைக்கி இல்லை நாளைக்கு போல் ஒரு மிரர் பார்க்க போவேன். அது ஓகே, நான் கூட அதை போட்டுருவேன். நான் என்கிட்ட இருக்கிற மிரர் யூஸ் பண்ணாலும் காசு மிச்சம்தான். பட் வாங்குகிறோம், கொஞ்சம் நல்லாவே வாங்கி போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணுறேன். சும்மாலாம் செலவு பண்ண முடியாது. நான் ஏற்கனவே செலவெல்லாம் ஓவராக ஆகினே போகுது. இப்போ இந்த சர்வீஸில் என்ன டிஸ்க் பேட் மாற்ற சொல்லுவாங்களா என்னான்னு கூட எனக்கு தெரியாது. டிஸ்க் பேட்லாம் மாற்ற சொன்னாங்கன்னா அவ்வளோதான், இழுத்து விட்டுச்சு செலவு. இன்னும் என்ன ஒரு ட்ரிப்பு வரும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்தால் டயரை செக் பண்ணணும். டயர் எப்படி இருக்குன்னு. டயர் நல்லா இல்லைனா கண்டிப்பாக மாற்றி தான் ஆகும். ஏன்னா அந்த ஓடிடுச்சு கொஞ்சம் தூரம். ஸோ டயரை மாற்றுற நிலமை வரும்னு நினைக்கிறேன். டயர் மாற்றினா டயரும் இழுத்து விட்ருவோம். ஒரு 40,000 கிட்ட இழுத்து விட்ருவோம். அதுதான் பார்க்குறேன், என்ன பண்ணுறது தெரில, குழப்பமாக இருக்குது. நானும் எக்ஸாஸ்ட்டு போடலான்னு பார்க்குறேன். அதுக்கும் நேரம் வர மாட்டுது. அதுவும் தட்டி போயின்னு இருக்குது. ஏன்னா போன வாட்டி ட்ரிப்பு போகும்போதே நான் ஒரு மைக் இதுக்குன்னே வாங்கினேன். டிஜே மைக் வாங்கினேன். டிஜே மினி மைக் இருக்குல்ல, அது வாங்கினேன். அது எங்கே நான் வாங்கின மறுநாளே தொலைச்சிட்டேன் ஊருக்கு போகிற வழியே. திரும்பலாம் மைக்கெல்லாம் வாங்க முடியாது. நான் திரும்ப மைக் வாங்கிறதுக்கு எக்ஸாஸ்டே வேறு மாற்றிடுவேன். ஏன்னா அதுவே நான் நெருக்கட்டில் தான் வாங்கினேன் அந்த மைக்கு. என்கிட்ட காசே இல்லை. ஊருக்கு நாளைக்கு போகிறோம், இன்றைக்கி நைட்டு போய் வாங்கினேன். நான் மறுநாள் காலைல தொலைச்சேன். அவ்வளோதான். அப்படியே வெறும் பாக்ஸு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. எல்லாத்தையும் தொலைச்சேன். அது ஒரு மாதிரி வெறுப்பாயினே தான் இருந்தது. அது சொல்கிறது ஈஸியாக இருக்கும், இது அது இதுன்னு. இப்போ எல்லாமே சேர்த்து வச்சு பார்த்தா தான் தெரியும் எல்லாம் எவ்வளோ ஆகுது, எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு. வாங்குகிற சேலரியில் மொத்தமாகவே இதுக்கே செலவு பண்ணிட்டா அப்புறம் எனக்கு என்ன மிஞ்சம், ஒன்றுமே இருக்காது. நான் அதனால தான் மோஸ்ட்டாக வண்டி கூட பெருசாக எடுத்து ஓட்ட மாட்டேன். நான் இதுவே எவ்வளோ 1.5 மாதம் கழிச்சு தான் எடுக்கிறேன் வண்டிக்கு. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பழைய வீடியோனா கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ எல்லாமே.
அதெல்லாம் யோசித்து தான் முடிவு எடுக்கணும். எனக்கு ஊட்டி ஓகேன்னு தோணுது, வேணாம்னு தோணுது ஊட்டி. ஸோ கூர்க்கு போனால் கூர்க்கு ஒரு இடமா இருக்குது, அது வந்து கர்நாடகா சைடும் வருது, அது வேறு. ஸோ ஊட்டியை விட லென்த் அதிகம் வேறு கூர்க்கு. எனக்கு கூர்க்கை பற்றியும் தெரியாது, ஊட்டியும் எனக்கு அவ்வளோ பெரிய உடன்பாடு கிடையாது. முதல்ல வந்து நாங்கள் இதுதான் பிளான் பண்ணோம், வாகமான் தான் பிளான் பண்ணோம். அப்புறம் வாகமான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வேணாம்னு சொன்னது வந்து அது ஒரு மாதிரி எல்லாமே இதுவாக இருக்குது, ட்ரக்கிங் போகிற மாதிரிலாம் இருக்குது அப்படி இப்படின்னு நானுங்க சரின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ வைரஸ் வந்திருக்கு, அங்கே மோஸ்ட்டாக நம்ம போகிறதுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க போல இருக்கு அப்படி இப்படின்ட்டாங்க. ஏன்னா அந்த வைரஸே தண்ணினால தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதோ எவ்வளோ பேர் வேறு இறந்தாங்க அப்படி இப்படின்னு போட்டு நியூஸில் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து வாகமான் வந்து வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ ஊட்டியும் கூர்க்கு மட்டும் இப்போ இருக்குது. வேறு எந்த ஊரும் பெருசாக மைண்ட் செட்டில் வரல. ஏன்னா ஒரு 600-700 கிலோமீட்டர்ஸில் பார்க்குறோம், அதுக்கு மேலே இப்போதைக்கு வேணாம் இருக்கிற நிலமையில். ஏன்னா நான் இந்த வண்டி எடுத்துன்னு போனேன்னா எனக்கு பெட்ரோல் செலவு வச்சிரும், 6000-7000 கிட்ட வச்சிரும். அதுக்கு மீறி வந்து நான் ரூமை பார்க்கணும். ரூமும் எனக்கு ஓரளவு நல்லா இருந்தால் தான் எனக்கும் கரெக்டாக இருக்கும். ரூமு எல்லாருக்குமே அப்படி தான், ரூம் பார்க்கணும், சாப்பாடுக்காகும். சாப்பாடும் வந்து நாங்கள் இவ்வளோ தான் அவ்வளோதான்லாம் சாப்பிட மாட்டோம், சாப்பாடும் நல்லா சாப்பிடுவோம். ஸோ அதனால் அதுவும் ரேட் அதிகமாகும், நல்லா ஆகும். ஸோ அங்கே சுற்றினோன்னா அங்கே பெட்ரோலுக்கு மெயினாக இது தான். நாங்கள் மொத்தம் வந்து 2 ரூம் கிட்ட போடுவோம். ரெண்டு ரூம் கிட்ட போடுவோம். ஏன்னா இங்கேருந்து நாங்கள் ஒரு ஊருக்கு போய் தங்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஊருக்கு போய் தங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வழியில் ஒரு இடத்துல தங்கிட்டு தான் நாங்கள் வரோம். நாங்கள் வரும்போது ரெண்டாக செப்ரேட் பண்ணி வருவோம் சென்னை வரும்போது. அப்படி வந்தால் தான் கரெக்டாகவும் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல், ரொம்ப வண்டியும் போட்டு கதற விடாமல் அந்த ஊர்லேயும் போயிட்டு எதனா சாப்பிட்டுட்டு ஒரு நைட்டு தங்கிட்டு மறுநாள் காலைல கிளம்பி வந்துடும். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். அடுத்த நாள் போய் வேலை செய்யறதுக்கும் கொஞ்சம் டயர்டு இல்லாமல் ஈஸியாக இருக்கும். ஒரே செச்செல்லாம் ஓட்டுன்னு வந்தால் நம்ம ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மொத்தம் 3 ரூம் ஆகுதா, 3 ரூமுக்கு காசு. 3 ரூமோ 2 ரூமோ, 2 ரூம்னு கணக்கு வச்சா கூட 2 ரூம் காசு. அதுக்கப்புறம் ஒரு 3 நாளோ 4 நாளோ, போகிற நாள் ஒரு நாள், வர நாள் ஒரு நாள் கணக்கு வச்சுக்கலாம். நடுவில் 3 நாள் இருக்கும், மொத்தம் 5 நாள். 5 நாளுக்கும் சாப்பிட்ற காசு அது இதுன்னு சேர்த்து அதுவே வந்துடும். ஸோ அதனால தான் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தால் இப்படி ஆயிடுது, 20,000-25,000 ஆயிடுது. அதுக்கு மீறி எதுனா வந்து நம்ம இதுக்கு ஸ்பேர் வாங்கி போடுறோமோ இல்லை ஆக்சசைஸ் வாங்கி எதனா போடுறோமோ அதெல்லாம் அது மீறின செலவு தான். நம்ம சிட்டிக்குள்ளேயே சுற்றத்துனால அவ்வளோ பெரிய செலவு வராது. எனக்கு கூட இந்த வாட்டி தோணுச்சு, எதுக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துருக்கோம், கொஞ்ச நாள் ஆகட்டும், இப்போதைக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கும். சரி ஃபஸ்ட்டு மைண்டு சரினால இப்படி தோணுது போல இருக்கு, இந்த தடவை போயிட்டு வரோம். ஏன்னா இந்த டைம் அது ஒரு மாதிரி தான் இருக்கே, எனக்கு மைண்ட் செட்டே ஒரு மாதிரி இருக்குது, மென்டல் ஹெல்த்தே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த தடவை போயிட்டு வருவோம். அதுக்கப்புறம் என்ன தோணுதோ அதை பண்ணலாம்னு சொல்கிறேன். சரி இந்த தடவை நானும் வரேன்னு சொல்லிட்டேன். காசு இருக்குது இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஸோ போயிட்டு வந்தால் தான் எனக்கே தெரியும். மற்ற வாட்டி நான் ஊருக்குன்னு எங்கன்னா போனால் இல்லை சின்ன சின்ன ரைட்ஸ் இந்த மாதிரி இங்கேயே போயிட்டோம் நான். ஏன்னா எனக்கு இந்த நான் போன தடவை போகும்போதே வந்து கரெக்டாக என்கிட்ட 1000 ரூபாய் தான் இருந்தது. 1000 ரூபாய் எல்லாம் செலவு நைட்டு, மைக்கு வாங்கிட்டு அது வாங்கிட்டு இது வாங்கிட்டு. மைக்கு வந்து எனக்கு இதுலேயும் போட மாட்டேன்ட்டான், கொடுத்தா கேஷாக கொடு இல்லைனா வேணாம் அப்படின்ட்டான். ஸோ அதனால் கேஷாக தான் கொடுத்து வாங்கினேன். எல்லாம் வாங்கிட்டு என் கையில் வெறும் 1000 ரூபா 1500 தான் இருந்தது. ஆனால் பெட்ரோல் போட்டேன், டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். இங்கேருந்து கிளம்பும் போது கரெக்டாக எனக்கு போகும்போது எனக்கு காசு தர வேண்டிய ஒருத்தான் அது காசு அமிச்சான், 5000 ரூபா நான் அமிச்சான். அந்த காசு அதுக்கப்புறம் இன்னொரு காசு ஒருத்தான் அமிச்சான். அந்த காசில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை வச்சு ரன் பண்ணேன். ஸோ அது எப்படின்னா இப்போ டேக்கிள் பண்ணிடலாம், அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது, டேக்கிள் பண்ணிடலாம்.
நான் இதை சொல்கிறேன், இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் ஆகுது அப்படின்னு. ஸோ நான் ஊருக்கு போனேன், அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணேன் மைக்கில். ரெக்கார்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி அந்த மெமரி கார்டை அங்கேயே தொலைச்சிட்டேன். இது மெமரி கார்டு இது புதுசாக வேறு வாங்கினேன். அதான் சொல்கிறேன், அன்றைக்கி நைட்டு தான் வாங்கினேன். அது ஒரு 2300 மெமரி கார்டு, ஒரு 2300. இது ஒரு மைக் ஒரு அமௌண்ட்டு. கிட்டத்தட்ட அதுவே நான் தொலைச்சிட்டேன். இத்தனைக்கும் நான் இங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போனது எல்லாத்தையும் நான் தொலைச்சிட்டேன். தொலைச்சதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஸோ அதெல்லாமே ஒரு மாதிரி வெறுப்பாச்சு. என்ன இது, எதனா ஒன்று நடந்துனே இருக்கே, ஆகினே இருக்கே அப்படின்னு. பார்க்கலாம் இந்த டைம் என்ன நடக்குதுன்னு தெரில. இன்னும் பிளான் டேட்டை மட்டும் தான் லாக் பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் பிளான் பண்ணல. இந்த டைம் நான் 4 பேர் 5 பேர் போவோம், அவ்வளோதான். கூப்பிட்டு போகலாம். யாருன்னா கேட்டாங்கன்னா, வரவங்க வந்து ப்ராப்பராக ஓட்டுறவங்களா இருக்கணும், கரெக்டாக ஓட்டுறவங்களா இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, இந்த ரேஷாக ஓட்டாதவங்களாம் இருக்கணும். ஜாக்கெட்டோ ப்ரொடெக்ஷனோ எல்லாம் வச்சுருக்கவங்களாம் வந்தாங்கன்னா ஓகே, தாராளமாக கூட்டின்னு போகலாம். எல்லாம் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டின்னு போகும்போது நம்ம எல்லாம் போட்டுன்னு இருப்போம். அவங்க எதுவுமே போடாதப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போனால் கூட அவங்களும் தான் வருவாங்க கூடவே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கும் பயமாக இருக்குல்ல. யார் பொறுப்பு எடுத்துக்குது அப்புறம் எதனா நடந்ததுன்னா? அதுக்காக தான் பார்க்குறேன், அதுக்கெல்லாம் தான் பார்க்குறேன். பார்க்கலாம், எப்படியோ கூடிய சீக்கிரத்தில் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகும்ல. பெருசாகும் போது எல்லோரையும் கண்டிப்பாக கூட்டின்னு போக தான் போகிறேன். இப்போ அது வரைக்கும் இதில் கொஞ்சம் ஓல்டாக இருக்கிறவங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இப்போ கூட நான் வந்தால் கூட்டின்னு போவேன். என்ன மேட்டர்னா எல்லாமே இருக்கணும், கரெக்டான ஆளாக இருக்கணும், கரெக்டாக ஓட்டுறவங்களாக இருக்கணும், எல்லாமே வச்சுருக்கணும். அதாவது ரைடிங் ஜாக்கெட்டோ எல்லாமே வச்சுருந்தாங்கன்னா ஓகே. கொஞ்சமாச்சு அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது, அவங்க போய் ஒரு அனுபவம் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எப்படி ஓட்டணும்னு தெரியும், எப்படி போகணுன்னு தெரியும். அதனால் நம்ம கூட்டின்னு போனால் கரெக்டாக இருக்கும். அவங்களுக்குமே நம்ம சொல்கிறதும் அவங்களுக்கு புரியும். இந்த ஜாலியாக ஓட்டணும், ஸ்பீடாக ஓட்டணும் அப்படின்னு வரவங்களை கூட்டின்னு போனால் அது செட் ஆகாது. எதனா ஒன்று நடந்ததுன்னா என்ன பண்ணுறது? அதுதான் ஒரு மேட்ரு. அதுக்காக தான் வந்து இது பண்ணுறதே கிடையாது எதுவுமே. பார்க்கலாம், ஒரு நாள் எல்லாமே சரியாகும் போது பெருசாக தானே போகுது, அப்போ பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு வந்ததுக்கப்புறம் எக்ஸாஸ்ட்டு போடுவேன். நான் எக்ஸாஸ்ட் ஏன் போட மாட்டேன்னு சொல்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயம் தவறி போயின்னு இருக்குது, அது ஒன்று. நான் போடுறேன் எக்ஸாஸ்ட்டு தானே. அப்புறம் மைக்கு கூட நான் இன்னும் கொஞ்சம் நாள் அனுப்பி சரியாக பார்க்குறேன். ஏன்னா என்னோடய பர்சனல் வேலையை நான் இன்னும் சரியாக முடிக்கல எதுவுமே. நான் அதை முடிக்காமல் இதை மட்டுமே பண்ணியிருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அதனால தான் நான் ஃபோன்லேயே வச்சுருக்கிறேன் எல்லாத்தையுமே. ஏன்னா ஒழுங்காக டீசெண்டாக நான் கேட்குறவங்ககிட்ட நம்ம பேசலாம், பதில் சொல்லலாம். இது அது இப்படி இருக்குது அப்படி இருக்குது. ஒரு மாதிரி ரூடாக பேசுகிறவங்ககிட்ட நான் அவங்ககிட்ட பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது அப்படி பார்த்தா. அதனால தான் நான் விட்டுருவேன் கம்முன்னு. பொறுமையாக பேசினா நான் சொல்ல போகிறேன், இதனால தான் நான் அப்புறம் பார்க்குறேன் போடுறேன் அப்படின்னு. ரூடாக பேசினா நம்மளாலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு மேலாம் பார்க்கலாம். வண்டியை ஃபோட்டோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. அதனால தான் சும்மா ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துட்டு அவ்வளோதான் கிளம்புறேன். ஒன்று என் ஃபோன் மெமரி ஃபுல்லாக இருக்கும், இன்னொன்று நான் எடுத்துருக்க மாட்டேன். தான் மைண்ட் செட் சரியில்லாமல் இருக்கும், இல்லை ரோடு நல்லா இருக்காது, இடம் நல்லா இருக்காமல் இருக்கும். அதனால் எடுக்காமல் விட்ருவேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் குவாலிட்டியாக மாற்றணுன்னு தான் பார்க்குறேன். மாற்றும் போது புரியும் உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்னு. என் ஃபோன் மெமரி வேறு ஃபுல்லாக இருக்குது வேறு. நான் நிறைய யூஸ் பண்ணுவேன், ஸோ மெமரி பத்தலை. அதுக்காக மட்டும்தான்.
நாங்கள் மொதல் ட்ரிப் போகும்போது ரொம்ப மோசமாக இருந்தது. அந்த ஒரு ட்ரிப்புக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. நான் அதனால தான் இப்போது ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து எதுவுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி லேக் ஆன மாதிரி இருக்கும். அவங்களையும் பார்த்து பார்த்து கூட்டின்னு போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க, கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கிறவங்க வந்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம அவங்களுக்கு வந்து எதுவுமே சொல்ல தேவையில்லை. அவங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் மட்டும் போதும் அவங்களுக்கு. அதனால தான், ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் போகும்போது ரொம்ப மோசமாக தான் இருந்தது எல்லாமே. இதோ இருக்கிற ஏற்காடு போகிறதுக்கே வந்து ரொம்ப தூரம் போயிட்டு வர மாதிரி இருந்தது. ரொம்ப தூரம். அது ஒரு மாதிரி இருந்தது. ரிட்டர்ன் வரும்போது விநாயகர் சதுர்த்தி வேறு கரெக்டாக இந்த செப்டம்பர் தான் போனோம். ஒரு வருஷம் ஆக போகுது. நீங்கள் போயிட்டு அந்த ஏற்காடு வீடியோலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது முன்ன பின்ன அப்படி இப்படி இருக்கும் எல்லாமே. கேமரா குவாலிட்டி, எடிட்டிங் குவாலிட்டி, அது இதுன்னு முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா நான் கேமரா வாங்கி ஃபஸ்ட்டு அப்போ தான் யூஸ் பண்ணுறேன். கேமரா வாங்கி யூஸ் பண்ணல. நான் டேரெக்டாக கேமரா வாங்கும் போதே வந்து கேமரா ப்ளஸ் ஹையர் அண்ட் மைக்கு எல்லாமே சேர்த்து தான் வாங்குகிறேன். மொத்தமாக ஆரம்பிக்கும் போதே ஒழுங்காக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இப்போ என்ன மைக்குனா, இப்போ வரைக்குமே இந்த மைக்கை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது, ஃபுல்லாக தெரியாது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணின்னு இருக்கேன் இந்த மைக்கில். ஆனால் என்னென்னமோ இருக்குது இதில். ஸோ கொஞ்சம் மைண்டு எனக்கு சரியான பிறகு நான் மோஸ்ட்டாக இது எல்லாத்தையும் சரி பண்ணுறோன்னு நினைக்கிறேன். பண்ணுறேன் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் கரெக்டாகிடும் எல்லாமே. நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், உங்களுக்கு எக்ஸாஸ்ட் போடுங்க பேசாமல் அப்படின்னா. நானும் அதான் யோசிக்கிறேனே. இப்போ நான் மைக்கு வந்து மாற்றுறதுக்கு நான் எக்ஸாஸ்ட் போட்டு போயிடலான்னு. என்ன எக்ஸாஸ்ட் போட்டால் நம்ம வந்து வெளியெல்லாம் போகும்போது வந்து அதை கழட்டி மாட்டணும். அதுக்கும் ஒரு வழி இருக்குது, நான் பண்ணுறேன். 50,000 80,000 90,000 வரைக்கும் ஒரு எக்ஸாஸ்ட்டு. அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணல. எப்படி ஒருத்த நாள் தப்பாருன்னு வாங்க முடியும் சொல்லுங்கள்? அவ்வளோ காசு கொடுத்து எக்ஸாஸ்ட்னா இஎம்ஐயில் தருவானுங்க, மொத்த காசு தான் கொடுக்கணும். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ல கொஞ்சம். ஏன்னா பைக்குக்கே இஎம்ஐ அது இதுன்னு போதில்லை. அதனால தான் நான் கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுன்னு இருக்கேன் எல்லாத்தையுமே. இந்த ஃப்ரிட்ஜிலலாம் ஒரு காலத்தில் எப்படி போயிருக்க தெரியுமா? இந்த ஃப்ரிட்ஜில், கிண்டி ஃப்ரிட்ஜில். இப்போலாம் இல்லை. அது ஒரு வயசு ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்துட்ட பிறகு அதெல்லாம் வேணாம் தான் தோணும். நான் கொஞ்சம் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுறதுக்கு காரணம் கூட, இங்கே டிராஃபிக்கில் மாட்டிக்க போகிறேன் லேட் ஆகிடுச்சுன்னா அப்படின்றதுக்காக தான். முடிஞ்சளவுக்கு வந்து கவர் பண்ணுறதுக்காக தான் நான் ஸ்பீடாக ஓட்டுவேன். மற்றபடி எப்போவுமேலாம் ஸ்பீடாகலாம் ஓட்டினுக்க மாட்டேன். ஆனால் சீக்கிரம் தான் வந்துட்டோன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. 5 மணிக்கு கிளம்புனாண்ணா. 5 மணிக்கு கிளம்புனேன், இதோ வந்துட்டேனே. இங்கே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு, நம்மளுக்கு அதே மாதிரி குளிக்காமல் இருந்தாலுமே இந்த வேலையும் ஓடாது. அதனால் அப்பப்போ குளிச்சிடணும். வெளியே போயிட்டு வந்தாலும் நான் குளிச்சுட்டேன், குளிக்காமலாம் இருக்க முடியாது நம்மளாலாம். நான் வால்பாறையில் போகும்போது ஹீட்ரு இல்லைன்னு சொன்னப்போ பச்சை தண்ணியில் தான் குளித்தேன். அவ்வளோ குளிர்லையே, செம்ம குளிர். அதுலேயே நான் நார்மல் வாட்டரில் தான் குளித்தேன். இப்போ போய் குளிச்சுட்டு எதனா காஃபி எதனா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்ப வேண்டியது தான். ஏன்னா போனோன்னா இவங்க எப்போ ரிட்டர்ன் விடுவானே தெரியாது. நைட் ஆகிடும், திடீர்னு நைட் ஆகிடும். மேபி இந்த வண்டி எடுத்துன்னு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால் இதை எடுத்துன்னு போய் விட்டுட்டு குளிச்சுட்டு ஒன்று யார் கூடனா போயிடலாம், இல்லைன்னா சின்ன வண்டி எடுத்துகிட்டு போகலாம்.
இப்போ R15லாம் சின்ன வண்டி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் அதுதான் பெரிய வண்டி. இப்போ நிறைய பேர் வண்டி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்போல்லாம் மோஸ்ட்டாக அப்படிலாம் கிடையவே கிடையாது. R15 வாங்கும் போதெல்லாம் அவ்வளோதான். அதெல்லாம் வானத்தில் பறந்துருந்தேன். அது ஒரு சரியான ஃபீல். அது அதுக்கெல்லாம் திரும்ப போக முடியும்? அது ஆச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு 13ல் நினைக்கிறேன். 2013ல் வாங்கினேன். மோஸ்ட்டாக வண்டி டெலிவரி கூட நான் போகல. என் அப்பா என் தம்பியை மட்டும் போனாங்க, நான் போகல. வண்டி ஓட்ட கூட நானே தான் கற்றுக்கினேன். யாரும் எனக்கு கற்றுக் கூட தரல. பைக் ஓட்டவும் சரி, சைக்கிள் ஓட்டவும் சரி, நானே தான் கற்றுக்கினேன். யாரும் கற்றுக் கொடுக்கல. ஸோ R15 வாங்கின பிறகு தான் நான் இன்னும் நல்லா ஓட்ட கற்றுக்கினேன். ஆனால் ஒரே ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு. மொத்தம் R15ல் எனக்கு 2 ஆக்சிடெண்ட்டும் இன்னும் ஆகிருக்கு. அதில் 2மே கொஞ்சம் பெருசு தான். ஒன்று வந்து 120லேயோ 110லேயோ விழுந்தேன். பீச் ரோட்டில் விழுந்தேன். ஒன்று நைட்டு 11:45 விழுந்தேன். பீச் ரோட்லையா? ஆமாம், 120 சம்திங் ஏதோ ஸ்பீடு தான். 110லேயோ 100 மேலே தான் விழுந்தேன். அது ஞாபகமே இல்லை. அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அதுவுமே நவம்பர் செப்டம்பர் டைமில் தான். நைட் டைமு காலி வேறு, வீட்டுக்கு போக லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இருட்டுச்சுல, அதனால் கொஞ்சம் செட்டிங்லாம் கொஞ்சம் மாற்றினேன். இல்லைன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும். மூட மாற்றிடலாமா? கடன்னு 1 வருஷம் ஆயிடுச்சு நான் வண்டி வாங்கி. ஆனால் மோஸ்ட்டாக நான் அவ்வளோலாம் பெருசாக யூஸ் பண்ணல. நான் ஓட்டின கிலோமீட்டர் கவர் பண்ணதே வந்து ஊருக்கு போனேன்ல, ட்ரிப்பு போனது தான் கவர் ஆச்சு. மற்றபடிலாம் வந்து அவ்வளோலாம் இங்கே சிட்டிக்குள்ளே எடுத்து ஓட்டவே இல்லை அவ்வளோ பெருசாலாம். கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 1 வருஷம் ஓட்டுக்குது. இந்த மாதிரி ஒரு வீடு ஒன்று வந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும். கொஞ்சம் கவலைகள்லாம் கம்மியாகிடும். இந்த வயசு மட்டும் ஆகுது, கவலைகள் ஏறினே போகுது. என்ன பண்ணுறது? அதுவே மென்டல் ஹெல்த்தை வந்து ரொம்ப பாதிக்குது. எதனா ஒரு மாதம் ட்ராப் ஆகும்போது வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இல்லை யாருனா ஒருத்தர் எதனா வந்து நோண்டி விட்டு போயிடுறாங்க. நான் இப்போலாம் யாருக்கிட்டையும் பழக்கம் கூட வச்சுக்கிறது கிடையாது. பேசுறதுக்கு பழக்கத்துக்கு பயமாக இருக்குது. யாருன்னா நோண்டி விட்டு போயிடுறாங்க, அது மண்டைக்குள்ளேயே ஓட்டுனுக்குது. அதுக்கப்புறம் ஒழுங்காக வேலையும் பார்க்க முடியல, ஒழுங்காக எதையும் பண்ண முடியல. அதை விட்டு வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் ஆயிடுது, 2-3 மாதம் ஆயிடுது. திரும்ப 2-3 மாதம் கழிச்சு வந்தால் திரும்ப எவனா ஒருத்தன் நோண்டி விட்டு போயிடுறாங்க. இவங்கள வாடா என்கிட்ட பழகுங்கடான்னு கூட நான் சொல்ல. இவங்களா வரானுங்க, இவங்களா பழகுறானே, இவங்களாம் வந்து சொல்லிட்டு போயிடுறானே. எந்த புத்தில் என்ன பாம்பு இருக்குதுன்னே தெரில. அந்த பாம்பு போட்டு போயிடுது. யாருக்கும் நல்லது செய்யவும் பயமாகுது. எதனா செஞ்சால் கூட நம்மளை செஞ்சிடறானுங்க, நம்மளுக்கு நல்லது செஞ்சிடறானுங்க. அதுக்கப்புறம் பயங்கரமாக நிற்கிறாங்களே. எனக்கு என்கிட்ட எதனா கேட்கணும், எதனா பேசணும், என் இன்ஸ்டாகிராம் இருக்குது, அங்கே வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்ப்பேன்.
எதனா கேட்கணுன்னா அதில் வந்து கேளுங்க, எதனா டவுட் வேணா கேளுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களுக்கு வந்து யூடியூப் சேனலோட லிங்க்கு தெரிய மாட்டேது, தெரில. யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் போட்டிருக்கேன், அது தெரில. ஸோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எதனா ஒன்று ஆனால் மட்டும்தான் நம்மளால் வந்து கொஞ்சமாச்சும் எழுந்து ஒரு மோட்டிவேஷனோடு எதனா ஒன்று பண்ண முடியும். ஏதோ சைடில் ஒரு ஹாபி, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி, அவ்வளோதான். ஸோ நான் வண்டி மட்டும் தான் ஓட்டுறேன்னா எனக்கு இந்த மைக்கோ எக்ஸாஸ்ட்டோ அது இது லொட்டு லொசுக்கெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. நான் பாட்டுன்னு ஓட்டு, நான் பாட்டுன்னு வீட்டில் வந்து விட்டு நான் பாட்டுன்னு போயிடுவேன். இப்போ அது ஏன்னு சொல்கிறேன்னு புரியுதா? அதுதான். ஸோ எதனா ஒன்று நல்லா இருக்குது அப்படின்ற போது தான் நம்ம செலவு பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் யூஸ் இருக்குது, அது மற்றவங்களுக்காச்சும் யூஸ் ஆகுது அப்படின்றதுனால பண்ண தோணும். எதுவுமே இல்லை அப்படியே தான் இருக்குன்றப்போ எதுக்கு அதை செலவு பண்ணேன்? நடுவில் கூட நான் இந்த வீடியோலாம் போட வேணாம், நம்ம பாட்டுன்னு ஓட்டணும் மாற்றணும் இந்த விட்டோமான்னு இருக்கலாம். இதுக்கு வேறு டைம் வேறு ஒதுக்கினேன், இது வேறு செட்டப் பண்ணினேன், அது இதுன்னு டைம் தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அதுதான் ரீசனு. எப்படியா இருந்தாலும் நான் ஓட்ட போகிறேன், நான் வெறும் ஓட்டுறதை தான் ரெக்கார்ட் பண்ணி போட போகிறேன். எனக்கு முதல்ல இந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு பிடிக்காது. தனியாக அப்படியே வீடியோவில் பேசின்னு இருக்குது அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது தெரியும், இது நீங்கள் அதெல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சும்மா தான் எவ்வளோ நாள் தான் ஒரே மாதிரி இருக்குது, கொஞ்சமாச்சும் சேஞ்ச் வேணும்ல, அதனால தான் இதெல்லாம் பண்ணேன். சும்மா இதில் ஆட்டோ பிரைட்னஸ் ஆஃப் பண்ணணும், அதுவாக பிரைட்னஸ் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது, ஒரே இதுவாக இல்லை, அது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. பரவாயில்ல, இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது ரோடு, நானும் அப்படியே உருட்டினே வந்துட்டேன். ஏதோ பேசிக்கினே வந்ததால் எனக்கும் தெரில சரியா. இன்டர்காம்லாம் வேறு வாங்கணும், அதெல்லாம் வேறு ரேட் அதிகமாக இருக்குது, 15,000 18,000 20,000ன்னு. ஸோ இந்த டைம் எதனா ஒன்று நல்லதாக வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் வந்து அதெல்லாம் வாங்கலாம். இது போகலாம், மேலே ஏரியா போயிடலாமா? மேலே ஏரியா போயிடலாம், கீழே போனால் சிக்னலாக இருக்கும், ஸ்கூலு மெடுக்காக போயிடலாம். உங்களுக்கு எல்லாத்துலேயும் மெமரிஸ் இருக்குப்பா, இதில் கூட இருக்குது. இதுக்குள்ளே கீழே ஒரு ஏதோ பஸ்ஸாக இருக்கும், பிக் பஸ்ஸாக இருக்கும். அதுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அப்போல்லாம் ஷாம்புன்றது வந்து ஏதோ ஒரு ஷாம்பு, நான் கார்னியர் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணேன், ஒரு பாக்கெட் வாங்கி ரெண்டு வாட்டி அப்படி யூஸ் பண்ணேன். இங்கே உள்ளே வந்து பார்க்கும்போதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும் அப்போல்லாம், ஏன்னா காசு இருக்காது. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். இதில் என்னது, அதுவும் என்னென்னமோ வேறு இருக்கும், அதுலேயே ஒரு எண்ணெய் இருக்கும், கண்டிஷனர் இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும், அதெல்லாம் பார்க்கும் இதெல்லாம் வேறு இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே வரும்போது தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒன்று இருக்குது. ஆனால் நான் இன்னமும் சென்னையிலே தான் இருக்கேன், பிறந்ததுலேருந்து அதே இடத்துல அதே ஸ்ட்ரீட்டில் அங்கேயே தான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன வயசில் என்னென்ன நடந்ததுன்னு எல்லாமே ஞாபகம் இருக்குது. எல்லாமே நார்மலாக நடக்கலையே, தாண்டி போகிறதுக்கு ஒன்று ஒரு வலியோ இல்லை கஷ்டமோ இருக்கும்ல. ஸோ அதனால் அதெல்லாம் அப்படியே இருக்குது மண்டைக்குள்ளேயே. ஒரு ரூபா 2 ரூபா பொருள் கூட பார்த்துருப்போம்ல நின்று, அதை சொல்கிறேன். நான் இந்த வண்டி வாங்கினது கூட எனக்கே எப்போ இது தோணுச்சுன்னா, நான் பிபிஎஃப் ஓட்டுறதுக்கு பெசநகர் ரோடே போனேன், பெசநகர் ஒரு வாட்டி போனேன். அப்போ தான் தோணுச்சு, இதே ரோட்டில் நான் இன்னும் பார்த்துருந்துருக்கிறேன், ஆனால் இதே ரோட்டில் இப்போ நான் போகிறேன் அப்படின்னு. ஸோ இதை நான் தெரிஞ்சேலாம் பண்ணல, அது திடீர்னு எனக்கே அப்போ தான் தோணுது, ஆமாம்ல நம்ம இங்கே நின்று ஒரு வாட்டி பார்த்துருந்தோம்ல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு. அப்போ வெறும் சத்தம் மட்டும்தான் கேட்குது. என்னன்னு பார்த்தா அப்போ Z1000, அப்போ 2 Z1000 வந்து 2 பேர் ஓட்டு வராங்க.
நான் வந்து என் ஃப்ரெண்டோட அப்பாச்சியில் வந்து அங்கே அந்த கேர்வில் நின்று அந்த கேர்வ் ஒன்று வரல பெசன் கேர்வில் எல்லாம் பெண்டு போடுவாங்களே அந்த கேர்வில் இப்போ தான் ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்கு. அப்போல்லாம் ஸ்பீட் பிரேக்கர்லாம் இல்லை. அங்கே நின்று பார்த்துன்னு இருந்தேன். என்ன பைக்குடா அது சூப்பராக இருக்குடா. அதுவும் அது ஃபேஸ் வேறு சின்னதாக இருக்கும். அப்போ வந்து பயங்கரமாக இருக்கும்ல சின்ன வயசில் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஆடா ப்ரிடேட்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து தோணுச்சு வாங்கலாமா அந்த பைக்கு பெருசாகி அப்படின்னு. நான் சும்மா விளையாட்டுத்தனமாக ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன். அது அந்த பிபிஎஃப் போகிறதுக்கு வந்து நான் திருவான்மியூர் போகிறதுக்காக இந்த சைடு உள்ளே பூந்து போனோம். சரி பெசங்களில் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு. அந்த ஃபோட்டோ கூட நான் ஸ்டோரி போட்டிருப்பேன். ஒரு காஃபி வச்சுன்னு இருப்பேன், வண்டி இருக்கும். ஸோ அப்போ போகும்போது ஸ்டோரியில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில். அப்போ வந்து எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. வண்டி வாங்கி நான் 3 நாளோ 4 நாளோ தான் ஆகுது. 4 நாள் 5 நாள் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். பிபிஎஃப் போடலான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிருந்தேன். அப்புறம் இந்த சூளமேட்டு ரைட்டில் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை இருக்கும். எங்கெங்கேயோ சுற்றிட்டு வந்து இங்கே வந்து நைட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம். அதெல்லாம் ஒரு வயசு பசங்க அது இதுன்னு இருந்தானுங்க. எல்லோரையும் விட்டு நான் வந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அப்போ தெரியுமா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. எல்லாருக்குமே அப்படி தான். ஒரு வயசு வரைக்கும் தான் எல்லோரும் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் தனியாக வந்துடும், அவங்களும் தனியாக போயிடுவாங்க. நம்மளை தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு வர மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே நிறைய பிரச்சனை நிறைய இருக்குது. ஒன்றுத்துக்கு ஒரு வேல்யூவான ரீசன் இருக்கும். அதை சொன்னால் அது நார்மலாக மேலே இருக்கிறது மட்டும் சொன்னால் என்ன இதெல்லாம் மண் இருக்கு அதெல்லாம் மண் இருக்குன்ற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் வேல்யூவான ரீசன் இருக்குது எனக்கு. எனக்கு இருக்குது. ஸோ வெளியேருந்து பார்த்தா அப்படி தான் தெரியும். இது ஓகே, பேசினா இது போயினே இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடு போய் சேர்ந்துருவேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறவங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.